திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதீபதே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழிதான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியாடவன் யானை கழல் நாழு மரமல்லழியாழு மலர் தூவும் அடியாழ்மை உழமாற வழியாழிதாய வினை கூட நினையவே. தில்லை பெருமான் திருவடியிலே சிறப்பு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணி அடிய பெருமாள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய ஒரு நல்ல நாள். இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தின் மூலமாக ஒரு அருமையான சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற போது அடியேனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த அம்மாவுக்கும் கோமலையா அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி கொள்ளுது. அடியேனையும் பொருளாக கொண்ட இறைவன் எம்பெருமான் குருவருளும் திருவருளும் தலைமையில் கொண்டு இந்த ஒரு அருமையான நிகழ்வு சைவ சித்தாந்த அடிப்படை என்பதற்கு அது இறைவனே நம்மை வழி நடத்துகிறான். அந்த இறையருள் குருவருள் கூடி நின்று நம்ம எல்லோரையும் வழி நடத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டுமாக குருவரலையும் இறைவரலையும் பிரார்த்தித்து சைவ சித்தாந்த அடிப்படை நம்ம எல்லாருமே இன்றைக்கு தெரிந்த ஒரு வார்த்தை சமயம், சைவ சமயம். நாம் எல்லாம் சைவ மக்களாக இருக்கிறோம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதுலயும் சைவ சமயம் என்ற சொன்ன மாத்திரத்திலே கொஞ்சம் இருமாந்தே இருக்கலாம். ஏன்னா மேலான ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு எத்தனையோ மதங்கள் நம்முடைய நாட்டிலே, இன்றைக்கு இல்ல அன்றிலிருந்தே இருக்கிறோம். இன்றைக்கு சொல்ல முடியாது, அன்றிலிருந்தே. ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல இருந்த மதங்கள் எல்லாம் தேய்ந்து வலுவிழந்து வெளியேறியது நிறைய. ஆனா இன்றைக்குள்ள மதங்களும் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் அந்த ஒரு சொல்லாட்சியை பாருங்கள். மதம், புத்த மதம், சமண மதம், யூத மதம், இன்னும் எத்தனையோ மதங்கள், ஒண்ணு ரெண்டு இல்லை, ஏராளமான மதம். இன்றைய காலகட்டத்துல இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், மதம் என்ற சொல்லால் குறிக்கப்படக்கூடிய, ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்முடைய சமயம் சைவ சமயம். யாராவது சைவ மதம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏன் கேள்விப்படு? சைவ மதம் என்ற ஒரு சொல்லாட்சியே நம்மகிட்ட கிடையாது. சைவ சமயம் என்றுதான் அங்கே சொல்லப்படுகிறது. சைவம் என்றால் எல்லாருக்கும் தெரியும், சிவச்சார்பு உடையது, சிவனோடு தொடர்புடையது, சிவ பரம்பொருளே முழு பரம்பொருளாக முழு முதற் கடவுளாக கொள்ளக்கூடிய ஒரு சமயம் என்றெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். சிவம் என்ற சொல்லுக்கும் நாம் பொருள் பார்க்க வேண்டும் என்றால் மங்களம், நன்மையே தருபவன் என்றெல்லாம் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கூர்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா சி கடந்தவன், வ கலந்தவன், இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆழமா போக 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 ஏராளமான பொருளை உள்ளடக்கியதாக. இவன் எப்படிப்பட்டவன்? கடந்த பொருள், எல்லாவற்றையும் கடந்த பொருள், ஆனால் உயிர்களாகிய நமக்காக இறங்கி வந்து கலந்த பொருள் என்றுதான் சிவம், சிவ என்று நாம் சொல்வோம். அப்படிப்பட்ட சைவம், அந்த சிவத்தோடு தொடர்புடைய சைவம், அந்த சைவ சமயம் என்பதாக. அப்ப சமயம் என்பது என்ன என்றால் நெறி. சமயம் என்ற ஒரு சொல்லுக்கு நெறி என்பதாக. அந்த நெறி எப்படிப்பட்டது? சமயம் என்று சொன்னாலே சமையல் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சொல் சமையல். அப்ப சமையல் என்றாலே பக்குவப்படுத்துதல்.
பொருள்கள் ஏராளமாக இருக்கிறது சமையல் அறையில. அது அரிசியா இருக்கு, பருப்பா இருக்கு, இன்னும் காய்கறிகளா இருக்கு, எல்லாமா இருக்கு. இவைகள் எல்லாம் நாம் உண்பதற்கு ஏற்றாற் போல. அது யாருக்கு எப்படி, அதுலயும் ஒரு கேட்டகரி இருக்கு. இப்ப சின்ன குழந்தைகள்னா எங்களுக்கு ஃப்ரைடு தான் பிடிக்குமா, கொஞ்சம் நடுத்தரமா இருக்கவங்க இதையும் அதையும் கலந்து சாப்பிடும். வயசானவங்க அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு சாதம்னா குழஞ்சு இருக்கணும், காய்கறினா கொஞ்சம் நல்லா வெந்து இருக்கணும். பக்குவ நிலையிலேயும் எத்தனை நிலை இருக்கு பாருங்க. இன்னும் அரிசிய வேற மாதிரி, பருப்பை வேற மாதிரி, காய்கறிகளையும் கிழங்குகள் வேற, எல்லாத்துக்குமே வேற 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 பக்குவம். அப்படி இருந்தாதான் நாம உண்ண முடியும். இதே போல உயிர்கள் எத்தனை 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 பல பல, இவை எண்ணிக்கையில் அடங்காது. அப்படிப்பட்ட உயிர்கள், அந்த உயிர்களை பக்குவப்படுத்தும் நெறிமுறைதான் சமயம். எவ்வளவு அழகா! இன்றைக்கு இல்லைங்க, எந்த காலம், காலமே இல்லாத, நம் காலமே தெரியாத காலத்திலே நமக்கு சைவ சமயம் அதனுடைய தொன்மை நமக்கு சொல்லப்படுகிறது. எத்தனை நூல்கள், நம்ம நாட்டு நூல்கள், நம்ம அறிஞர்கள்ல, வெளிநாட்டுல இருந்து வந்தவர்கள். அப்படிப்பட்ட சமயம்தான் நம்முடைய சைவ சமயம். உயிர்களாகிய நம்மை பக்குவப்படுத்துதல். அப்ப பக்குவப்படுத்துறது எதற்காக என்றால், இன்றைக்கு இந்த உயிர்களில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு உயிர் உண்டோ அன்னைக்கு ஒரு மலம் கிடக்கு, அந்த மலத்தை நீக்கி நெறிப்படுத்தி பக்குவப்படுத்தி இறைவன் தன்னோடு ஏற்றுக் கொள். துன்பத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உயிர்களுக்கு பேரானந்தத்தை தரும். அதுதான் சைவ சமயத்தின் இங்கே அடிப்படையாக அமைந்துள்ளது. சமயம் என்பது நெறிப்படுத்துதல். அதுவும் சைவ சமயம் என்ற மாற்றத்திலே செம்மைப்படுத்துதல், ஒரு ஒழுங்கு முறையில கொண்டு வர்றது, அத சிவ சம்பந்தத்தோடு கொண்டு வருவது, சிவத்தோடு இணைப்பது, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும். அப்படிப்பட்ட சமயத்தை, சைவ சமயத்தை நாம் இன்றைக்கு சார்ந்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு ஒரு நமக்கு இருமாப்பு வர வேண்டும். இருமாந்து இருப்பன் கொலோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு என்று அப்பர் பெருமான் கூறினார் என்றால், இந்த இருமாப்பு, இப்படிப்பட்ட தொன்மையான ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அதை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே நம்முடைய வெளிநாட்டு அறிஞர்களால் சொல்லப்பட்டது, நம்ம நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல. ஏன்னா நம்ம நாட்டுல இருக்கிறவங்க சொல்றதை காட்டிலும் அவங்க சொல்றது எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு நம்முடைய நூல்கள்ல இருந்தே கொடுக்கப்பட்டது. சர் ஜான் மார்ஷல் அவர் குறிப்பிடும் போது, இந்த தொன்மை, சைவத்துடைய தொன்மை, இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சிவ வழிபாடு இருந்திருக்கிறது என்று அவர் அழகாக குறிப்பிடுகிறார். சிவ வழிபாடு, அதுக்கு நம்முடைய நிறைய விளக்கம் நம்ம நூல்கள்லயே அதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க ஏராளமாக. இது வெளிநாட்டுக்காரங்களே இதை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஜி.யு. போப்பு, ஆரியர்கள் இந்தியாவிற்குள், அது வரலாற்று முறையிலே சொல்றார், ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றது நம்ம வரலாற்று முறையில படிச்சிருக்கோம். அதற்கு முன்பே இங்கே சைவம், அதாவது சிவ வழிபாடு, சைவ சமயம் இங்கே இருந்திருக்கிறது என்பதை 2 பேருமே வேறு மதத்தை சேர்ந்தவர் மிக தெளிவாக இங்கே சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சைவ சமயம், நம்முடைய இறைவன் எம்பெருமான் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்ட இந்த சைவ சமயம், இந்த சைவத்திலே இருக்கக்கூடிய, நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சைவ சித்தாந்தம் தான். முதல்ல சைவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும், அதனுடைய பெருமை, அதனுடைய தொன்மை, ரெண்டையுமே புரிஞ்சாதான் சித்தாந்தத்தை பத்தி நம்ம தெரிஞ்ச முடியும். அந்த தொன்மையான ஒரு சமயத்தை சார்ந்து
அதுலயும் சமயம் என்ற சொல்லை இந்த சித்தாந்தத்தோடு அடிப்படையானதுதான். நெறிப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், பக்குவப்படுத்துதல், உயிர்களை பக்குவப்படுத்துதல். உயிர்கள் எல்லாம் ஒரே வகையில இல்ல. ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 6 அறிவு வரைக்கும் இருக்கு. அந்த 6 அறிவே இருந்தாலும் அதுலயும் பல வகைப்பட்டதான பக்குவம். அப்ப எல்லாம் ஒவ்வொரு வகையாக. அப்ப இறைவனுடைய கணக்கு எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே நினைக்க நினைக்க இந்த நூல்கள் எல்லாம் படிக்க படிக்க அல்லது கேட்க கேட்க எவ்வளவு ஆச்சரியமாக இறைவன் இவ்வளவு செய்கிறாரா. உண்மையிலேயே சைவ சித்தாந்தம் படிச்ச பிறகுதான் இறைவனை பற்றியதான உண்மையும் அந்த இறைவன் நமக்கு செய்யும் அந்த கருணை எப்படிப்பட்டது என்பதை நான் உணர முடியும். இல்லைன்னா ஒரு காலம் உணர முடியாது. வெறுமனே கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், இறைவன் மேல அன்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இறைவன் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், எதை செய்து கொண்டிருக்கிறார், எப்படி செய்து கொண்டிருக்கிறார், அதை உணர்ந்தாதாங்க அந்த அன்பானது மேலானதாக நமக்கு வரும். இதை சொல்வது எது என்றால் சைவ சித்தாந்தமே. நமக்கு திருமுறைகள் சொல்லுது, ஏராளமா சொல்லுது. நமக்கு 12 திருமுறைகள், 12 திருமுறைகளை இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகிறது. இங்கே சித்தாந்தம் இருக்கிறதா? இருக்கிறது. எல்லாத்திலையும் இருக்கு, எல்லா பதிகங்களையும் இருக்கு. ஆனாலும் நம்மால் உணர முடியல. ஏன் உணர முடியலன்னா அதனுடைய பொருள் ஆழம் நமக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். பொருள் ஆழம் தெரிந்தால் தானே அந்த அதுல இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை உணர முடியும். நம்ம 12 திருமுறை எடுக்க வேண்டாங்க. நீங்க 8ஆம் திருமுறை எல்லாருக்கும் பரிச்சயமான. இன்னைக்கு முற்றோதுதல்னா திருவாசல் முற்றோதல் தான். ஐயா கூட அன்னைக்கு நம்ம இயக்குனர் ஐயா, திருமுறை இயக்குனர் ஐயா அன்னைக்கு ஒவ்வொருத்தரா இந்த சொல்லிட்டே வந்தாங்க. அப்ப திருவாசல் முற்றோதல் தான் எங்க பார்த்தாலும். அது ரொம்ப பெருமையா எல்லாரும் சொன்னாங்க. அப்பா ஐயா மனசுல பட்டது என்னவோ அதை சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, திருவாசல் முற்றோதல் பண்றீங்க, நம்ம திருமுறைகளை ஏதாவது முற்றோதல் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமுறையிலையும் 7ஆம் திருமுறை ரொம்ப எளிமையா இருக்குமா, அதை பண்ணுங்கம்மா. ஏன்னா அதுல ஒரு 100 பதிகம் தான், கொஞ்சம் தானமா கூட வருது, பண்ணிடலாம், பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மனது விட்டு அது சொன்னாங்க. அப்ப என்ன பொருள் அப்படின்னா, திருமுறைகளையும் பண்ண வேண்டும், அவ்வளவுதான். அது இருக்கட்டும். திருமுறைகள் நம்முடைய இறைவனை புகழ்ந்து பேசுகிறது. அதுல எளிமையான ஒன்றுனா நமக்கு 8ஆம் திருமுறை தான், திருவாசகம். அப்ப திருவாசகத்தை உணர்ந்து உணர்ந்து பாடுகிறோம். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன், அது பொருள் புரியாதுன்னு சொல்ல மாட்டேன். வெளிவந்த ஒரு தன்மையில இருக்கு, எல்லோராலும் பாடப்படக்கூடியதாக இருக்கு. அடியே சித்தாந்தத்துல சேரும்போது முதல்ல சேர்ந்த முதலாக சேர்ந்த அப்போ எங்களுக்கு முருகலிங்க ஐயா தான் ஆசிரியர், பேராசிரியர். அவங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, யாரெல்லாம் முற்றோதல் போகுது. அப்ப அடியேன் முற்றோதல்ல தான் இருந்தேன். அப்பா வாரத்துக்கு 2 தடவை எல்லாம் போயிடுவோம். அடிக்கடி முற்றோதல். ஏன்னா திருவாசகத்தின் மேல கொண்ட அந்த தமிழ் நடை எனக்கு ரொம்ப பிடிச்சது. தமிழ் நடை தான், தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதுல தமிழ் நடை எளிவந்த தன்மை, அதை உச்சரிக்கும் போதே அப்படி துள்ளி வரும் அந்த யாப்பு அமைப்பு. அது முதல்ல கலிவெண்பாவே பாத்தீங்கன்னா துள்ளி துள்ளி தான் வரும். ஓசை, ஓசை நயம், சந்த நயம் எல்லாமே கூடி இருக்கிற பொருள் எல்லாம் தெரியுதோ தெரியலையோ அந்த தமிழின் இனிமைக்காகவே ரொம்ப விரும்பி படிச்சேன். அப்ப கேட்டாங்க, யாரெல்லாம் முற்றுவதல் போறேன்? அப்ப வேகமா கைத்துப்பேன். அப்ப சொன்னாங்க, உங்களுக்கு இனிமேல் சித்தாந்தமே தேவையில்லை, உங்களுக்கு முக்தி தான் கன்ஃபார்ம். யாரெல்லாம் திருவாசகம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு முக்தி கன்ஃபார்ம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மைக்கே. அப்ப நிலையில எங்களுக்கு உண்மையே சந்தோஷம். ஆனா முக்தினா என்னன்னு தெரியாது. ஏன்னா முக்தி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் எங்கே இருக்கிறது? சைவ சித்தாந்தத்தில். அங்க சொல்லி இருக்காரு அவர், முக்தி நெறி அறியாத அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த முக்தின்னு என்னன்னு தெரியணும் இல்லையா?
இறைவனோடு ஒன்றுபடணும். இறைவனோடு நான் ஒன்றுபடுறதுக்கு இந்த ஆன்மா எப்படி பக்குவப்படணும் அது தெரியணும் இல்லையா? அந்த பக்குவம் எப்படி வரும் எனக்கு? பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை, இதெல்லாம் தெரியணும் இல்லையா? அந்த பெய்வளை யாரு? பேதித்து வளர்த்து எடுக்கும் முறை என்ன? பேதித்து வளர்த்து எடுக்கணும், எடுக்கும் மாக்கதை அவர். அதை எடுத்தல் எப்படி? எங்கிறது எடுக்கிறது? எப்படி எடுக்கிறது? அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? எனக்கு இன்பம் வரும்போது சந்தோஷமா, ஆகா நான் எனக்கு இவ்வளவு வந்துச்சு, நான் அப்படி செஞ்சேனா இப்படி துன்பம் வர்றப்ப என்ன சாமி கும்பிட்டு போங்க, என்னவோ இவ்வளவு கஷ்டம் வருது, அப்படியே சோர்ந்து போவேனே. அப்ப இந்த இன்பமும் துன்பமும் என்னை பக்குவப்படுத்த வந்தது என்பதை சொல்வது யார்? எனக்கு உணர்த்துவது யார்? யோசிச்சு பாருங்க. அப்ப இதையெல்லாம் உணர வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் சைவ சித்தாந்தம். இதையெல்லாம் நீங்க படிக்க 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 உணர்வீங்க. உண்மைக்கு நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்கும், இன்னைக்கு இருக்கும். ஏன் வந்தது? எங்க ஆசிரியர் சொல்வார், ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப சொன்னது ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி சொன்னதுதான். ஆனா இப்பவும் மனசுக்குள்ள அந்த கேள்வி ஒழித்துக் கொண்டேதான் இருக்கு. இந்த துன்பம் ஏன் வந்தது? முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, இந்த துன்பம் எனக்கு ஏன் வந்தது? இரண்டாவது. மூணாவது, இந்த துன்பம் ஏன் எனக்கு மட்டும் வந்தது? துன்பம் ஏன் வந்தது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த துன்பம் எனக்கு ஏன் வந்தது? இரண்டாவது கேள்வி. மூணாவதா, எனக்கு மட்டும் இந்த துன்பம் ஏன் வந்தது? இன்னைக்கு நிறைய அந்த வார்த்தைகள் வரும். அது என்னங்க, நான் மட்டும்தானங்க கஷ்டப்படுறேன், எங்க குடும்பத்திலேயே பாருங்க நான் தாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு போய் இப்படி வருமா அப்படி நம்ம ரொம்ப புலம்புவோம். புலம்புன்னு புலம்புவோம். அப்ப இந்த புலம்பெல்லாம் நமக்கு மாறணும். இந்த புலம்பல் மாறணும்னா திருப்புலம்பலை படிச்சுட்டாலே போதும். கேட்டா திருவாசகத்துல திருப்புலம்பல்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப 3 பாட்டு தான். அந்த 3 பாட்டை எளிமையா பாடலாம். அந்த 3 பாட்டை படிச்சாலே போதும், இந்த புலம்பலுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சிடும். கற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனம். இதனுடைய பொருள் ஆழம் அவ்வளவு உட்கார்ந்து இருக்கு. இதை அவ்வளவோ சைவ சித்தாந்தம். திருவாசகத்துடைய பொருள் அத்தனையும் சித்தாந்தம். இன்னும் சொல்லப்போனா, அவர் குருவா வந்து சாமியே குருவா வந்தாரு. வந்தவரு கையில கொண்டு வந்தது சிவஞான போதம் ஏடு. சொன்னதைத்தானே இவர் எழுதுவாரு, சொல்லாததை எழுத மாட்டாரே. அப்ப அவர் என்ன கேட்டாரு? சிவஞான போதம். அப்ப என்ன எழுதினாரு? சிவஞான போதம். அதை என்ன ஆனா சூத்திரமா எழுதல. வைகண்ட தேவனாயனா சூத்திரமா செய்தார், இவர் சூத்திரமா செய்யல. அழகான இனிமையான தமிழ்ல அப்படியே தமிழ் பாடல்களா யாப்பு அமைப்புல கொண்டு வந்தாரு பார்க்கணும். அதனால இன்னைக்கு உலகம் பூரா திருவாசகம். ஆனா இந்த திருவாசகம் தான் சைவ சித்தாந்தம் தெரியாம படிக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். தெரியாம படிக்கணும். இறைவன் யார் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், சிவபெருமான் சொல்லுவோம். ஆனா அதனுடைய தன்மை என்னன்னா நமக்கு தெரியாது. அதை சொல்றது யாரு? எது? சைவ சித்தாந்தம். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டி நோடி ரெண்டும் அரியேனே. என்னை பட்டிமன்றத்துல ஏற்றிட்டப்பா. அதாவது பட்டிமன்றம்னா என்ன அர்த்தம்னா, இந்த காலத்து பட்டிமன்றத்துல நினைக்காதீங்க. இந்த காலத்து பட்டிமன்றத்துல பேசுறது ரொம்ப ஈஸிங்க. கையில பேப்பர் வச்சுக்கலாம், புஸ்தகத்தை வச்சுக்கலாம். ஏற்கனவே தலைப்பு 1 மாசம் முந்தி கொடுத்துருவாங்க. அப்ப நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், வச்சுட்டு பேசலாம். இவங்க இவ்வளவு நேரம், இவங்க இவ்வளவு நேரம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் இதை சொல்ல போறேன், நீ எல்லாம் பேசி முடிச்சுப்போம். ஆனா அந்த காலத்துல பட்டிமன்றம் அப்படி கிடையாது. நடுவர் வந்து உட்கார்ந்த பிறகுதான் தலைப்பு கொடுக்கப்படும்.
அந்த தலைப்பை அவங்க எதிரணியில பேசுவாங்க. அவங்க எவ்வளவோ படிச்சவங்களா இருப்பாங்க. அங்கங்க இலக்கணம், இலக்கியம் எல்லாம் பேசுவாங்க. அப்ப அவங்கள மறுத்து இவங்க சொல்லணும்னா, இலக்கணம், இலக்கியம், புராணம் அவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் பேச முடியும். மாணிக்கவாசகர் அந்த காலத்துல இருந்தார். அதனால அவர் சொல்றார், பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை. 8ம் தெரியாது, 2ம் தெரியாது. 8னோடு 2ம் அறியேனையேனார். அப்ப 8 என்பது என்ன, 2 என்பது என்ன, இது எங்கே இருக்கிறது, எப்படி நாம் உணரலாம் என்றால், 8ம் 2ம் 8ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அகரம். தமிழ்ல இருக்குது எழுத்துக்கள். அந்த ஆக்கு எண்ணு, ஒரு எழுத்து ஒரு எண்ணு. ஆ என்ற எழுத்துக்குரிய எண் அப்படின்னு பார்த்தா 8. இந்த ஆனா என்ன அது தெரியணும் இல்லையா? அப்ப அந்த அகர அப்படின்றத நீங்க சித்தாந்தத்துக்குள்ள போனா நமக்கு அழகா சொல்லுவார். உமாபதி சிவாச்சாரிய சொல்ற, அகர உயிர் போல அறிவாகி நிகரில் நிற்கும் இறை. இறைவன் எம்பெருமான் சிவபெருமானுக்கு உரிய எழுத்து அகர. அகர உகர மகாரம் சேர்ந்தது ஓங்காரம். அகரம் என்பது சிவத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து. உகரம் என்பது 2 என்பது இது சக்தியை குறிக்கக்கூடிய சொல்லக்கூடியது. அப்ப 8 2 2 சேர்ந்தா 8 2 சேர்ந்தா 10. 10 என்பது யா என்ற எழுத்து. இந்த யா என்பது உயிரை குறிக்கக்கூடிய. அதத்தான் அவர் சொன்னார் மாணிக்கவாசகர். எனக்கு உன்னையும் தெரியாது, உன்னுடைய அருளும் தெரியாது, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க, இந்த உயிர்ல இருக்கீங்க. உயிரும் தெரியாது, என்னையும் தெரியாது, உன்னையும் தெரியாது, என்னையும் தெரியாது. என்னைய போய் மேல ஏத்திட்டியப்பான்னு. எவ்வளவு உயர்ந்ததான ஒன்று பாருங்க. இதையெல்லாம் நம்ம உணரணும். உணர்றது எப்ப உணர்வோம்? இந்த சைவ சித்தாந்தத்தை நாம் முழுமையா படிக்க முடியாது. அதனால முழுமையா படிச்சவங்க யாரும் கிடையாது, இருந்திருக்க முடியாது. ஒருவேளை மெய்கண்ட தேவனா அந்த மாதிரி அருளாளர்கள் அதெல்லாம் அவங்க இறைவனே அப்படியே வந்து உருவம் கொண்டு வந்து மெய்கண்ட சிவம் சொல்வார். கண்ட கரையும் கண்ணுதலும் மறைத்து நின்ற மெய்கண்ட சிவம்னே சொல்வார் அருணந்தி சிவாச்சாரியார். அது போல வந்தாதான் அப்படி உணர முடியும். ஆனாலும் அவர்கள் கொடுத்த நூல்கள் கொடை, நமக்கு கொடுத்த கொடை, இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய கருணையினால் நமக்கு கொடுத்த கொடை 14 நூல்களாக, சாத்திர நூல்களாக, மெய்கண்ட நூல்களாக தரப்பட்டு இருக்கிறது என்றால், இவைகள் மூலமாக அடிப்படை கருத்துக்களையாவது ஓரளவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு காலத்துல சைவ சித்தாந்தம் திருமுறைக்கு கூட ஆள் குறையா வருவாங்க. சைவ சித்தாந்தத்திற்கு ஏராளமான பேர் இன்றைக்கு சேர்கிறார். எல்லா மையத்துக்கும் அதான். எங்க ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே சைவ சித்தாந்தத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஆனா திருமுறைக்கு கொஞ்சம் குறையாத்தான் வர்றாங்க அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா மக்களிடையே கேட்க வேண்டும், நிறைய சிந்தித்து பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள், அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம் அதனுடைய அடிப்படை கருத்துக்கள் இங்கே. அப்ப சித்தாந்தம் என்ற ஒரு சொல், சைவம் என்பது சிவத்தோடு தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சிவமே முழுமுதற் கடவுளாக கொண்டு இருக்கக்கூடிய சமயம் சைவ சமயம். அதனோடு தொடர்புடைய இந்த சித்தாந்தம் என்பது கொள்கைகள். எது? சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கைகளை கொண்டது. ஏன்னா ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கொள்கை என்பது உண்டு. எல்லா மதத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கொள்கை உண்டு. அதுலயும் மற்ற மதங்கள் என்று சொல்லுவோம், அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கொள்கைகள் உண்டு. அது ஒரு காலத்துல தோன்றி ஒரு நபரால் தோற்றுவிக்கப்பட்டு, நீங்க ஒவ்வொரு மதத்தையும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு மதம் தோன்றிய காலம் உண்டு, கொள்கை உண்டு, அது தோற்றுவித்தவர் யார் என்று உண்டு. ஆனா நம்ம சைவ சமயத்தை தோன்றப்பட்ட காலம் ஏதாவது உண்டா? இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, எதுலையுமே கிடையாது. அல்லது இவர் தான் தோற்றுவித்தார், சிவபெருமான் தோற்றுவித்தார், அல்லது வேற ஒருத்தர் தோற்றுவித்து ஏதாவது இருக்கா? அப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த ஒன்று நம்முடைய சைவ சமயம். ஆனால் கொள்கை உண்டு, அடிப்படை கொள்கைகள் உண்டு.
அந்த சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கைகளே இங்கே சைவ சித்தாந்தம் என்று அழைக்கிறது. அடிப்படை கொள்கை. அந்த சித்தாந்தம் என்ற சொல், சித்தம்னாலே முடிவுன்னு சொல்வார். அந்த காலத்து படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்போ அப்பெல்லாம் இந்த கணவரை நாதாம்பாங்க. நாதா தங்கள் சித்தம் என் பாக்கியம் பாங்க. அந்த டயலாக்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப தங்கள் சித்தம்னா என்ன அர்த்தம்? உங்க முடிவு எதுவோ அதே பாக்கியம். அந்த காலத்துல கணவனார் என்ன சொல்றாரோ அதன்படி நடப்பது என்பது பெண்களுக்குரியது. எந்த ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்படி இருந்த காலம். அப்ப சித்தம் என்பது முடிவு. அந்தம் என்றால் முடிவுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப சித்தம் என்றால் முடிவு, அந்தம் என்றால் முடிவு, முடிந்த முடிவு. இதுக்கு மேல ஒரு முடிவு என்பது கிடையாது. அதைத்தான் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு சொல் இங்கே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சைவ சித்தாந்தம் என்றால் இந்த சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கைகள். இதுக்கு மேல முடிவு கிடையாது, இதுக்கு மேல தெளிவு கிடையாது. தெளிந்த தெளிவு, முடிந்த முடிவு என்பதாக இங்கே சொல்லலாம். அப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம். அப்ப சித்தாந்தம் என்பதை இன்னும் நம்ம நுணுகி பார்க்க போனோம்னா, இறைவன் எம்பெருமான் சதாசிவ மூர்த்தமாக இருந்து வேதங்களை எல்லாம், அந்த சதாசிவ மூர்த்தம் என்பது 5 முகங்களை கொண்டது. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்பது. இந்த 5 திருமுகங்களில் 4 திசை நோக்கிய முகங்களும் 4 வேதங்கள் அந்த முகங்களிலிருந்து வெளிப்பட்டது. இந்த உயிர்களுக்காக உணர்த்தப்பட்டது 4 வேதங்கள். அது ரிக், யஜு, சாமம், அதர்வணம் என்று 4 வகையாக. இந்த 4 வேதத்திலையுமே மந்திரம், பிராமணம், ஆரண்யம், உபநிடதம் என்ற 4 பாகங்கள் அமைந்துள்ளன. 4 வேதங்கள். இந்த ஒவ்வொரு வேதத்திலையும் 4 பாகங்கள். மந்திரம், அந்த மந்திரம் என்பது அந்த வேதத்தில் குறித்த அந்த தெய்வங்களை துதிப்பது. ஏன்னா அந்த வாழ்க்கைக்கு நமக்கு சுகம், செல்வம் எல்லாத்தையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த தெய்வங்களை, அந்த வேதத்துல சொல்லப்பட்ட அந்த குறித்த தெய்வங்களை துதிப்பது, அது மந்திரம். அடுத்து பிராமணம். பிராமணம் என்பது அந்த வேத தெய்வங்களை திருப்தி செய்வதற்காக, அந்த தெய்வங்களுக்கு திருப்தி செய்யணும் பாருங்க, அதுக்காக உள்ள கிரியைகளை சொல்வது. இந்த கிரியைகளை செய்தால் இந்த தெய்வங்கள் அப்படி திருப்தி அடையும் என்பதை சொல்வது. ஆரண்யகம் என்பது அந்த கிரியைகளுக்கான தத்துவார்த்த விளக்கங்கள். தத்துவார்த்த விளக்கங்கள் அதை சொல்வது ஆரண்யகம். அடுத்து உபனிஷதம். இது இறை இறை உண்மையை கூறுவது. இறை உண்மையை கூறுவது உபனிஷதம். இந்த நம்முடைய இந்திய தத்துவங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த உபனிஷத்துக்கள் தான் அடிப்படையாக இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்துக்கள் தான் இந்திய தத்துவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. இது வேதத்துடைய இறுதி பகுதி, அந்தம் என்று சொல்வார்கள். வேதத்துடைய இறுதி பகுதி உபனிஷத்து என்று சொல்வார்கள். அதனால் இதனை வேதாந்தம், வேத குட்டலந்தம், வேதாந்தம், இந்த உபனிஷத்துக்கள் தான் வேதாந்தம் என்று சொல்லப்படக்கூடியதாக, அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதாந்தத்தின் தெளிவாக விளங்குவதே சித்தாந்தம். வேதாந்தத்தின் தெளிவாக விளங்குவதே சித்தாந்தம். இன்னும் சொல்ல போனா இறைவனால் அருளப்பட்ட ஆகமங்கள், 4 வேதங்களையும் தந்த இறைவன் எம்பெருமான் மேல் நோக்கிய முகம், அதிலிருந்து 28 ஆகமங்களையும் தந்த இறைவன். இந்த இறைவனால் அருளப்பட்ட ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது. வேதாந்தத்தின் தெளிவாகவும் ஆகமங்களை அடிப்படையாக கொண்டதாகவும் உள்ளதுதான் சைவ சித்தாந்தம்.
என்று சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட இத நமக்கு இவர் அழகா சொல்லியிருக்கார் உமாபதி சிவாச்சாரியார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றார் என்று சிவபிரகாசத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா வேதம் பசு, அதன்பால் மெய் ஆகமம், நால்வர் ஓதும் தமிழ், அதன் உள்ளுரு நெய், போதமிகு நெய்யின் உரு சுவையாய், நீள் வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம் என்று ஒரு பழம் பாடலும் இங்கே அழகாக இங்க சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் அருமையா நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் இந்த சைவ சித்தாந்தத்துடைய சிறப்பை பண்டாரமும்மணி கோவையில அழகா காமிச்சிருக்கிறார். பல்லுயிர் தொகுதியும் பயன் கொண்டு உய்க என குடிலை என்னும் தட வயல் நாப்பன் அருள் வித்திட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனை, பாதவம் அதனில் படுபயன் பலவே, அவற்றுள் இலை கொண்டு உவந்தனர் பலரே, இலை பொறியி இத்தளிர் கொண்டு உவந்தனர் பலரே, தளிர் பொறியி அருங்கொடு மலர் பிஞ்சு அருங்காய் என்று இவை விரும்பினர் கொண்டு வந்தனர் பலரே. அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு பயப்ப ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆராயின்ப அருங்கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேன் அமுது அருந்தினர் சிலரே. அருமையான ஒரு பாட்டுங்க. நல்ல ஒரு வயல் வெளி, அதுல அங்க பயிர், அதுல ஒரு ஓங்கி உயர்ந்து இருக்குது ஒரு மரம், நடுவுல அழகா வளர்ந்துருக்கு. நிறைய பேர் வர்றாங்க, பாக்குறாங்க. ஆகா ரொம்ப நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. அதுல ஒரு சிலர் அதுல இருக்க இலைய பார்த்துட்டு ஆகா இந்த இலை போதுன்னு எடுத்துக்கிறாங்க. சிலர் அரும்பு எடுத்துக்கிறாங்க, சிலர் காய் எடுத்துக்காங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் உச்சியில் பழுத்திருக்கும் அந்த பழத்தை கனியை உண்டு அதில் அந்த சுவையில் திளைத்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையா இதுல சொல்லக்கூடியதாக எல்லா உயிர்களும் அதுலயும் கூட இதுல சொல்லும்போது சுத்தமாயை என்னும் வயலில் அருள் என்னும் விதையை விதைத்து கருணை என்னும் நீரை பாய்ச்சி, அருமையா அந்த பாடல வந்திருக்கு. வேதம் என்னும் மரத்தை வளர்த்தான் இறைவன். வயலு அதுல அந்த வயலே எப்படிப்பட்ட இருக்கு, சுத்தமாயின்னு வயலாம். அருள் என்னும் விதையா விதைத்து கருணை என்னும் நீரா வேதம் என்னும் மரமா வளர்த்தது யாரு? இறைவன். அம்மரத்தில் பல வகையான பயன்கள், அதில் தோன்றிய இலை, தளிர், அரும்பு, மலர், பிஞ்சு, காய், இதையெல்லாம் ஒவ்வொன்றும் சிறந்தது சிறந்ததுன்னு எடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஆனா உச்சியில் பழுத்த அந்த சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் அதை அருந்தியவர்கள், அதுலயும் கூட அதை பறிச்சு சாற்றை பிழிந்து அந்த தேனமுதம் அருந்தியவர்கள் சைவ சித்தாந்தத்தை அருந்தியவர்கள் ஒரு சிலரே. இதுல காசிவாசி செந்தில்நாத ஐயர் சிவஞான போதம்னு ஒரு வசன அலங்கார தீபம் அந்த நூல்ல அவர் சொல்லும் போது, இந்த பாடல்கள் சொல்லும் போது, இந்த மரத்தில் தோன்றிய இலையை கொண்டு மகிழ்ந்தவர் தார்க்கிக மதத்தினர், தளிரை கொண்டு மகிழ்ந்தவர் மீமாஞ்சகர், அரும்பை கொண்டு மகிழ்ந்தவர் சாங்கியர், மலரை கொண்டு மகிழ்ந்தவர் யோக மதத்தினர், பிஞ்சை கொண்டு மகிழ்ந்தவர் பாஞ்சராத்திரிகள், காயை கண்டு மகிழ்ந்தவர் ஏகான்மவாதிகள் அப்படின்னு ரொம்ப அழகா அங்க சொல்லியிருக்கிறது. அப்ப நாம் எதை கொண்டு இருக்கிறோம்? மேல இருக்கிற உச்சியில் பழுத்த கனி, அதுல பிழிந்து சாறு என்று சொல்வதுதான் இங்கே சைவ சித்தாந்தம் என்று. இப்ப சைவ சித்தாந்தத்துடைய பெருமை எப்படிப்பட்டது என்பதை நாம் இதன் மூலமாகவே உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம் இன்றைக்கு வேதாந்தத்தின் தெளிவாக மட்டுமல்ல, வேதாந்தத்தின் தெளிவு மட்டுமல்ல, மிக உயர்ந்ததான ஞானபாதம். அந்த ஞான பாதத்தில்
இந்த 3 பொருள்கள், அதனைத்தான் நாம் இங்கே தெளிவாக படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சைவ சித்தாந்தத்திலே. அந்த சைவ சித்தாந்தம் நமக்கு எதை சொல்கிறது? உயிர்களாகிய நம்மையும், நம்மை செலுத்தும் இறைவனை. முதல்ல உயிர்களாகிய நாம யாருன்னு தெரியணும்னா, இறைவன் வந்து நமக்கு சொல்லலைன்னா நாம உணர முடியாது. இத முதல்ல அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் உணர முடியுமா? நான் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார்? நான் யார் என்ற கேள்வியை நிறைய பேரு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அதனுடைய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே போவாங்க. சரியான பதில் இருக்காது. ஆனா நம்முடைய சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. நான் யார் என்பதை, அந்த நான் யார் என்பதை எப்பொழுது நான் உணர முடியும் என்றால், என்றைக்கு குருவாக இறைவனே வந்து எனக்கு உணர்த்தவில்லை என்றால் நான் யார் என்று வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உன்பலி தேரம்பலவ தேனார்கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. திருவாசகம் நமக்கு சொல்லுது. ஆனா அதனுடைய பொருள் சைவ சித்தாந்தம் படிக்கும் போதுதான் அதை புரிய முடியும். சிவஞான போதத்துல 8ஆம் சூத்திரத்தை தான் முதல்ல சிவஞான போதம் நடத்துறவங்க 8ஆம் சூத்திரம் முதல்ல எடுத்துட்டு தான் அடுத்து எடுப்போம். முதல்ல அந்த முறைதான் இருந்திருக்கு. இப்பதான் நம்ம வரிசையா எடுக்கிறோம். 8ஆம் சூத்திரம் ஏன் எடுக்கிறார்கள் என்றால், இந்த 8னாலே அப்பதே பார்த்தோம். அகரம் அந்த 8னோடு 2 சொன்னோம் இல்லையா? என்பது இறைவனை குறிக்கக்கூடியது. இங்கே இந்த இறைவன் தான் மானுட சட்டை தாங்கி வந்து சகல ஆன்மாக்களாகிய நமக்கு, சகல வர்க்கத்தை சார்ந்த நமக்கு மானுட சட்டை தாங்கி வந்து இங்கே முன்பாக முன்னிலையில் இறைவன் 3 வகையில் வருவான். எப்படி வருவான்னா, தன்மை, முன்னிலை, படற்கை 3 வகையா. ஆனா இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு, சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு இங்கே முன்னிலையில் என்ற மாத்திரத்தில் மானுட சட்டை தாங்கி வந்து முன்னாடி வந்து நிற்கிறது. ஆனா முன்னிலைன்னா இதையும் சொல்லுவாங்க. அதாவது பக்குவமற்ற பிரளயாகலருக்கு வந்து மான்வழுவோடு கூடியிருக்கிறது. ஆனா இங்கே சகலவர்க்கு படற்கை. படற்கைனா ஒரு மானுட சட்டையின் மூலமாக வந்து இங்கே வந்து நமக்கு உணர்த்துதல். அந்த உணர்த்துதலும் அந்த ஆன்மாதான் உணர முடியும், மற்றவர்கள் உணர முடியாது. இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கும் போது இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. நிறைய வந்திருக்குது அதுல. அப்ப இறைவன் வந்து இத நம்ம தசகாரியம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதுல பார்க்கும்போது இந்த தசகாரியத்துல 10, இந்த 10 தெரிஞ்சாதான் நம்ம சைவ சித்தாந்தமே ஓரளவுக்கு தெரிய முடியும். அடிப்படையில தசகாரியம் ஓரளவுக்காக நமக்கு தெரியும். அந்த தசகாரியத்துல முதல்ல தத்துவங்கள், தத்துவ கூட்டத்தோட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா உயிர் விளக்கம் தத்துவ கூட்டம். அப்ப அந்த தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அப்புறம் ஆன்மா. அப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அதுக்கு அடுத்தாப்புல சிவம், சிவ ரூபம், சிவ தரிசனம். ஆனா இறைவனுக்கு சுத்தியா? அப்ப சிவ யோகமும் சிவ போகம். அப்ப 10 வந்துட்டா இப்ப உங்களுக்கு. இதுல இந்த 8ஆம் சூத்திரம் என்பது சிவ ரூபத்தில் சிவம் தான் வருது, ரூபம் கொண்டு வருகிறது, உருவம் கொண்டு வருது. அந்த சிவ ரூபத்தில் ஆன்மா நீ யார் தெரியுமா அப்படி நம்மை நமக்கு உணர்த்தவர். அந்த ரூபம் கொண்டு வரவில்லை என்றால் நாம் உணர முடியாது, நம்மையும் உணர முடியாது, தலைவனையும். தலைவன் வந்துதான் நமக்கு உணர்த்த வேண்டும். இதுதான் சைவ சித்தாந்தத்துடைய மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய உண்மை. இந்த அடிப்படையான உண்மை அதுதான். நீங்க எதுக்கு சைவ சித்தாந்தம் போய் படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அடியே நான் எல்லார்ட்டையும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சைவ சித்தாந்தம் படிச்சு நம்ம ஒண்ணும் பெரிய பட்டம் வாங்குறதோ பெரிய ஆள் ஆகுறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மை பற்றியதான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும். நம்மை பற்றிய தெளிவு.
நம்மை பற்றிய தெளிவே இல்லைன்னா நம்ம எப்படிங்க வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில நமக்கு நாம யாரு? ஏன் நான் முதலே ஒரு 3 கேள்வியை போட்டேன். இந்த துன்பம் ஏன் வந்தது, இன்பம் வந்ததுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. துன்பம் ஏன் வந்ததுன்னு கேள்வியை கேட்கும் போது நான் யார், எதற்காக துன்பம் வந்தது, இதிலே வந்தது. அப்ப நம்மை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வந்தால் இன்பம் வந்த போதும் துன்பம் வந்த போதும் சமநிலையில் நிற்போம். அவ்வளவுதான். இந்த நிலை நமக்கு வரணும். இதுதான் பக்குவம். இதுதான், இதை செய்வதுதான் நம்முடைய சைவ சமயம். பக்குவத்தை தருதல். யாருக்கு? ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்கிறாங்க? பல பல வகையாக இருக்கிறார்கள். ஒரு அறிவு, 2 அறிவு மட்டும் இல்ல, ஒவ்வொரு அறிவுலையும் ஒவ்வொரு வகையான பக்குவம். அப்ப எப்படிப்பட்ட பக்குவம் இருக்கு பாருங்க. அப்ப ஒவ்வொரு பக்குவத்துக்கு ஏற்றாற் போல பாகம் செய்யும் இறைவன். பாகம், அந்த பாகம்தான் இந்த பரிபாகம், பக்குவப்படுத்துதல், சமைத்தல். இந்த திருநெல்வேலி பக்கம் சமையல்காரங்களுக்கு தவசு பிள்ளைன்னு ஒரு பேர். இப்பவும் தவசு பிள்ளைய கூப்பிடும்பாங்க. அது என்னங்க தபசு பிள்ளை? சமையல் கட்டுல உட்காந்து தவமா பண்ணிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, சமையல் கட்டுல உட்காந்து தவமா பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அந்த பேர் வந்து எவ்வளவு முந்தி காலத்துல இருந்து இந்த ஒரு சொல் வழக்கு இருக்குங்க, தபசு பிள்ளைன்னு. அப்ப தபசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமையல் என்பது பக்குவப்படுத்துதல். அந்த பக்குவம் என்பது, தவம் என்றால் என்ன? பக்குவப்படுத்துதல். சரியகிரிய யோகம் 3ம் சேர்ந்ததுதான் நம்முடைய சைவ சமயத்தில் பக்குவம் என்று சொல்வது, தவம் என்று சொல்வது. சரியையில் தேர்ந்தால் கிரியை, கிரியையில் தேர்ந்தால் யோகம். இந்த 3ம் சேர்ந்தது தவம். இந்த தவம் தான் பக்குவம், உயிரின் பக்குவ நிலை. யாருக்கு உயிர் பக்குவப்பட்டதோ அவர்களுக்கு ஞானம், 4வது நிலை ஞானம். இந்த ஞான நிலையை அடைந்தவர்கள்தான் இறைநிலையை எட்ட முடியும், இறைவனோடு உறவாட முடியும். ஞானமே வடிவான பரம்பொருள் ஞானத்தினால் அன்றி வேறு ஒன்றினாலும் பெறப்பட முடியாது. இதை தெளிவாக சொல்வது சைவ சித்தாந்தம். அப்ப அந்த ஞானம் நாம் பெற வேண்டும் என்றால் இந்த பக்குவம் வர வேண்டும். இந்த பக்குவத்தை தருவதுதான் இந்த சமயம், சைவ சமயம். சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அறிவு. தாழ்வெனும் தன்மையோடு. இந்த தாழ்வெனும் தன்மை அப்படின்னு சொல்லும் போது என்னவோ புரிஞ்சோ மனமுனா பதிஞ்சோ, அப்படி இல்லைங்க. இந்த தாழ்வெனும் தன்மை என்ற போது, அடியேன் ஒன்றுக்கும் பற்றாதவன், ஒன்றும் தெரியாது, நான் அடிமை, அவன் ஆண்டான், என்னை வழி நடத்துபவன் அவன், அவன் ஆண்டான் என்று சொல்லும் போதே நான் அடிமை என்ற போது, இதுதான் தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் உள்பெறல் என்பதான ஒரு பொருள். இதைத்தான் நம்ம அருளாளர்களும் மீளா அடிமை, மீளாத அடிமை. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க சுதந்திரம், எங்களுக்கு பெண்களுக்கு சுதந்திரமாக, இதுக்கு சுதந்திரமாக எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய சைவ சமயம் சொல்கிறது நமக்கு என்றைக்குமே சுதந்திரம் கிடையாது. என்றைக்கும் நாம் அடிமைகளே, இறைவனுக்கு என்றைக்கும் அடிமைகளே. எவ்வளவு நிலையிலும் அப்படிதான், சகல நிலையிலும் அப்படிதான். சகல நிலையில இறைவனுக்கு அடிமையாக இல்லாம உலகத்துக்கு அடிமையாக உட்கார்ந்துருப்போம். ஆனா சுத்த நிலையில இறைவனுக்கே அடிமை. கேவல நிலையில ஆணவத்துக்கு அடிமையாகி கிடக்கும், சகல நிலையில உலகத்துக்கு அடிமையாகி கிடக்கும், சுத்த நிலையில இறைவனுக்கு அடிமையாகி கிடக்கும். என்றைக்கும் அடிமையே. இதைத்தான் தாழ்வெனும் தன்மையோடு, இந்த உயிருடைய தன்மையைத்தான் இங்கே மிக அழகாக நமக்கு எடுத்து குறைக்கிறார்கள். ஏன்னா அந்த உயிர் பற்றியதான ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். வந்தால்தான் தெளிவு என்பது கிடைக்கும். அந்த தெளிவு முடிந்த முடிவு, இதுக்கு மேல ஒரு முடிவு கிடையாது, இதுதான் முடிவு அப்படின்னு சொல்றதுதான் சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தம் என்றைக்கு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தை தந்தவங்க எல்லாம் பின்னாடி வந்தவங்க தானே, முதல்ல வந்தது தோத்திரங்கள்லாம் வந்துட்டு இல்ல, அப்ப சைவ சித்தாந்தம் எப்ப வந்தது அப்படின்னு.
என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே இருக்கு. என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே இறை உண்டு. என்றைக்கு இறை உண்டோ அன்றைக்கே வேதமும் ஆகமங்களும் சித்தாந்தங்களும் எல்லாமே உண்டு. இறைவன் அப்போதே கொடுத்து விட்டார். யாருக்காக? உயிர்களுக்காக. உயிர்களாகிய நாம் பக்குவப்பட வேண்டும் என்றுதானே கொடுத்தார். இது ஆகமங்கள். அந்த ஆகமங்கள்லயும் ஞானபாதம் என்று சொல்லக்கூடிய ஞானபாதத்திலிருந்து பெறப்படக்கூடிய இந்த ஒன்றுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் என்பது. அந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பொருள் அடிப்படைதான் நம்ம பார்க்கிறோம். அதுல பொருள் எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையா இருக்கும். நம்முடைய சைவ சமயம் சொல்வது 3 பொருள்களை பற்றி. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதே அதுல 5 இருக்கு 6 இருக்கு அப்படின்னா எப்பா இதெல்லாம் படிக்க முடியுமா நம்மளால அப்படின்னு ரொம்ப பேர் கொஞ்சம் மலைப்பாங்க. அதனால நம்ம 3 பொருள் தான் சொல்லுவோம். அப்புறமேல் பார்த்தா மலம் சொன்னீங்கல்ல, மலம்னு ஒரு பொருளா தான் சொல்லுவோம். அந்த மலத்துல ஒரு 3 இருக்கு. என்னைக்கு உயிர் உண்டோ அன்னைக்கே ஒண்ணு இருக்கு. அது சகசமலம். அந்த சகசமலத்தை அப்படியே கொஞ்சம் தேய வைக்கணும், அடக்கணும், அப்படியே நீக்கணும். இதுக்காக ஒண்ணு சேர்க்கப்பட்டது மாயை. அந்த மாயை எப்படி கண்மத்துக்கு ஈடாக அப்போ ஒரு 3 ஆகி போச்சா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா நமக்கு மணிவாசகர் மலங்கள் 5ஆல் சுழல்வன் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை போட்டார். 5 நமக்கு இவரும் அழகா சொல்றார். நமக்கு திருவருட்பயன்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இருக்கட்டும். ஆனா எல்லாமே இதை ஒட்டி வந்ததுதான். மலங்கள் 3 என்றே முதலில் எடுத்துக்கொள்வோம். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை என்ற வகையிலே சைவ சித்தாந்தம் என்பது சைவம் சிவமோடு சம்பந்தப்பட்ட இந்த சைவம் அந்த சைவத்தின் கொள்கைகள் அடிப்படை கொள்கைகளை எடுத்து சொல்வது சைவ சித்தாந்தம். எதற்காக? இந்த உயிர்கள் எல்லாம் பக்குவப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கிற்காக. உயிர்களின் பக்குவம் எதற்காக? இந்த உயிர்கள் பக்குவப்பட்ட உயிர்கள்தான் இறைவனோடு ஒன்றித்து பேரானந்தத்தை அடைய முடியும். பேரானந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அதை இந்த உயிர்கள் ஆனந்தத்தில் திளைக்க வேண்டும் என்ற கருணையினால் இறைவன் எம்பெருமான் அருளாளர்கள் மூலமாக அவர்கள் இந்த அருளாளர்கள் அத்தனையுமே சிவமே, சிவமாம் தன்மை பெற்றவர்கள். சிவமாம் தன்மை பெற்றவர்களால் தான் இப்படி சொல்ல முடியும். அந்த நிலையில்தான் இறங்கி வந்து மானுட சட்டை தாங்கி வந்து, இல்லைன்னா 2 வயது குழந்தை வாயில இவ்வளவு அழகா வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. 2 வயது குழந்தை. ஆனா அவருக்கு சீடரோ 70 வயதை தாண்டினவர் இருந்தாலும் கூட இந்த ஒரு பக்குவ நிலை அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சிவம் இறைவன் உயிர்கள் நம்மீது கொண்ட கருணை இவர்கள் மூலமாக இந்த சாத்திர நூல்களை தோத்திர நூல் வந்தப்ப நம்ம 3 வயசு குழந்தை எப்படி பாடுது அப்படின்னு நம்ம இன்னைக்கும் மலைச்சி நிக்கிறோம். அப்ப அதற்கு காரணம் மறப்பில்லாது இருந்த எம்மை மறக்குமாறு வணித்தனை என்ற அவருடைய வாக்காளையை உணர்ந்து கொள்ளலாம். அப்ப அந்த நிலையில இருந்த திருவடி இன்பத்தில் திளைத்து இருந்த அவர்களை நம் பொருட்டாக இந்த உலக மண்ணுலகிற்கு தந்து இந்த நூல்கள் வாயிலாக சகலவர் ஆன்மாக்களாகி நமக்கெல்லாம் நூல் உபதேசம் வேண்டும், நூல் அறிவு வேண்டும். நூல் இல்லை என்றால் எதையும் உணர முடியாது. இதை நம்ம மாணிக்க வாசகருடைய இதுலயும் பார்க்கலாம். நூல் குருவாக வந்து கையில ஏடோடு வந்தார் அப்படின்ற உபதேசம். அந்த உபதேச பரம்பரை என்றே அந்த பரம்பரைக்கும் பேர் உபதேசம் செய்தல். இந்த உபதேசம்தான் மேலான நிலைக்கு அவர்களை நிறுத்தியது, நம்மையும் இன்றைக்கு வழிநடத்தி செல்கிறது. சைவ சித்தாந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு 14 நூல்களாக சாத்திர நூல்கள் 14 நூல்களாக இங்கே அமைந்துள்ளது. இன்றைக்கு இந்த 14 நூல்களின் பெயர்களையும் அதனுடைய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சைவ சித்தாந்த அடிப்படை என்ற தலைப்பு அடியேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொன்மையும் பெருமையும் அதனுடைய பொருள் ஆழத்தையும் ஓரளவு தெரிந்து கொண்டு அந்த நூல்களினுடைய என்னென்ன நூல்கள் ஆசிரியர்கள் அதை மட்டும் தெரிந்து கொண்டு அடுத்து வரும்
ஒவ்வொரு வகுப்பிலும். ஏன்னா ஒரு நூலுன்னு அடியேன் எடுக்கல இது. சைவ சித்தாந்த அடிப்படை என்ற மாத்திரத்தில் 3 பொருள்களின் தன்மைகளைத்தான் உங்கள் முன்பாக, ஏன்னா ஒரு நூல்னா அந்த வழியிலேயே செல்ல வேண்டியது நிலையாயிருக்கு. அதனால ஆனா நூல்கள் இத்தனை இருக்கின்றன, இந்த ஆசிரியர்களால் நமக்கு தரப்படப்பட்டது என்றெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொண்டு அடுத்தாப்புல இந்த பொருள்கள், நாம பொருளுக்குள்ளதான் போறோம். அப்ப அந்த 3 பொருள்களின் இலக்கணம் முதல்ல. அந்த இலக்கணமும் 2 வகையா இருக்கும். சொரூப இலக்கணமா, தடத்த இலக்கணமா இருக்கும். இவைகளை எல்லாம் நாம் சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு இந்த தோத்திர நூல்கள் 12 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அதுக்குள்ள எல்லாம் நான் போகல. இப்ப சாத்திர நூல்கள் வகையிலே பார்ப்போம். இப்ப சாத்திர நூல்கள் என்ற மாத்திரத்திலே 14 நூல்கள் நமக்கு மெய்கண்ட சாத்திர நூல்களாக இருக்கிறது. இதுல சிவஞான போதத்தை தலையாய நூலாக நம்ம சொல்லுவோம். ஆனா இதுக்கு முற்பட்ட காலத்திலேயே இந்த சிவஞான போதம் வந்த காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே வந்த நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டா, இப்போ திருவுந்தியார் என்ற ஒரு நூல். இந்த திருவுந்தியார் என்ற நூல் எப்படிப்பட்டதுன்னா, இந்த தாளிசை அமைப்பு, யாப்பு அமைப்பு பாத்தீங்கன்னா தாளிசை அப்படிம்பாங்க. 20 தாழ் இசைகளை கொண்டது யாப்பு அமைப்புல. இது நீங்க திருவாசகத்திலையுமே பார்த்துக்கலாம். திருவுந்தியார்னு ஒண்ணு இருக்குது. வளைந்தது வில்லு விழைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற அப்படின்னு உந்தி திருவுந்தியார். இதே போல சாத்திரத்திலும் இங்க இருக்கு. இவருடைய ஆசிரியர் திருவியல்லூர் உய்யவந்த தேவநாயனார் என்பதாக. இது 45 கலித்தாளிசை. அங்க 20 தாளிசை கொண்ட திருவாசகத்துல திருவுந்தியார் இருக்கு. இங்க இந்த நூல்ல 45 கலித்தாளிசை. ஏன்னா இந்த களி வெம்பாலே வரக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா துள்ளி துள்ளி வரும் எழுத்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எப்படி அங்க படிக்கிறோமோ, திருவாசகத்துல படிக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். அந்த பாட்டு பாருங்க, துள்ளி துள்ளி படிப்போம். நல்லா இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். வழிந்தது வெள்ள விளைந்தது முதல், அதை பாடும்போதே நல்ல வேகமா ரைமிக்கா வர்ற மாதிரி இருக்கும் பாருங்க. அதே மாதிரியே இந்த தாளிசையில வரக்கூடிய கலித்தாளிசை, ஏன்னா இதனுடைய யாப்பு அமைப்பு அப்படிப்பட்டதான திருவியல்லூர் உய்யவந்த தேவநாயனார் அவர் அருளி செய்த அருமையான ஒரு நூலாக திருவுந்தியார் இது அமைந்துள்ளது. அப்புறம் அவருடைய மாணவர் கடவுர் உய்யவந்த நாயனார், இவர் அருளி செய்தது திருக்களிற்றுப்படியார் என்றதான 100 வெண்பாக்கள். இந்த திருவுந்தியாருக்குரிய பொருளாகவே இது அமைக்கப்பட்டிருக்கும். அதனால எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தும் போது திருவுந்தியார் நடத்திட்டு அதுக்கு சரியா உள்ள இந்த களிச்சு பரியாரையும் சேர்த்து வச்சு அப்படியே சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா குஞ்சித பாதையா எங்க ஊருக்கே வந்து அந்த விளக்க உரை கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான ஒன்றாக இருந்தது. இது ரொம்ப அருமையான 2 நூல்களுமே மிக மேலான ஒன்றாக இங்கே சொல்லப்படக்கூடியதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதுல இந்த நூல்கள்ல மேலான நிலையில உள்ள இறைவனுடைய தன்மை, உயிர்களை உலகங்களை கடந்த அந்த சொரூப லக்கணத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவன் இங்க உயிர்களோடு கலந்து நின்று இந்த தடத்த லக்கணத்துல இறங்கி வந்த அந்த பேர் உண்மைன்னு சொல்லக்கூடியது, சைவ சித்தாந்தத்துல பேர் உண்மையை சொல்லக்கூடியது இந்த திருக்களிற்றுப்படியார். அதுல முதல் பாட்டே ரொம்ப அருமையா இருக்கும். அம்மை அப்பனாக சொல்லப்படுது. இந்த உந்தியாரும் இதுவும் மேலான நிலைக்குதான் சொல்லலாம். சாதாரண முதல் நிலைக்குதான் சொல்ல முடியாது, மேலான நிலை. அந்த பாடல்களுடைய அமைப்பே அப்படி இருக்கும். அருமையான ஒன்றாக அமைந்துள்ளது. அடுத்ததாக நமக்கு மெய்கண்ட நூல்கள்ல இந்த 12 சூத்திரங்களோடைய கூடிய இதை நான் எளிமையா லேசா சொல்லிட்டு போறேன். அதுக்கப்புறம் ஒரு நேரம் கிடைக்கும் போது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விளக்கம், அந்தந்த நூலுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு விளக்கம். ஏன்னா ஒவ்வொரு நூல் விளக்கம் போயிட்டோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால இப்ப லேசா சொல்லிட்டு அப்புறம் அப்பப்போ ஒரு நேரம் கிடைக்கும் போது ஒவ்வொரு நூலுக்குரிய விளக்கமும் லேசா சொல்லிடுறேன்.
இப்ப அடுத்தாப்புல சிவஞான போதம் அது மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு அருளி செய்தது, அதெல்லாம் பாக்குறோம். இது 12 சூத்திரங்களாக, சூத்திரம் என்பது சுருங்க சொல்லி விரிவான பொருளை நமக்கு தரக்கூடியதாக, அதுவும் கூட எப்படி பொது அதிகாரமாக, சிறப்பு அதிகாரம், உண்மை அதிகாரமாக 2 வகையாக. அதுலயும் நான் பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். முதல் 2 பொது அதிகாரத்துல, அடுத்த 2 சாதனையியலும் பயனியலும் உண்மை அதிகாரத்தில் வரக்கூடியதாக. இதுவும் 3 பொருள் உண்மை. இந்த 3 பொருள் உண்மை என்பது பதி உண்மை, பதி உண்டு. உண்மைன்னா உண்டு, உண்டு பாசம் உண்டு, உயிர் உண்டு, பசு உண்டு என்பதாக இந்த 3க்கும் பிரமாணம் சொல்லி, பிரமாணம் சொன்னா அதுக்கு இலக்கணம் சொல்லணும். உண்டுன்னு சொல்ற பொருளுக்கு இலக்கணம், அடுத்து இலக்கணம் சொல்லி, அப்புறம் இந்த இது முழுக்க 6 சூத்திரமா வந்துருது. அப்புறம் அடுத்து உண்மை அதிகாரத்துக்குள்ள போகும்போது இந்த உயிர் எதனை நோக்கி செல்ல வேண்டும், அதுக்கு சாதனம் என்ன, அத 3 இயல்ல சொல்லி அந்த சாதனத்தினால் வரும் பயன். சிவஞான போதம் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் வேற எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். உண்மைக்கே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா கேட்கும் போது இன்ட்ரெஸ்டா இருக்கும், கொஞ்சம் நவுண்டுட்டோம்னா மறந்துவேன். இதுதான் அதுல இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட். கிளாஸ்ல கேட்கிற வரைக்கும் நல்லா புரியுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னா கேட்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, புரிஞ்சிச்சு, ஆனா சொல்ல வரலையே. அது எல்லாருக்கும் உரித்ததான ஒண்ணு. ஏன்னா நம்முடைய உயிருடைய இயல்பு அப்படிப்பட்டது. அதனால யாரும் அதை ஏதாவது நினைச்சுக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் கேளுங்க, மீண்டும் மீண்டும் கேட்டு அப்படியே பதிவு பண்ணுங்க, அப்படியே ஆழமா உயிர்ல பதிவாகும். இன்னைக்கு உயிர்ல பதிவாகிறது எது அப்படின்னா, உலகில் அத்தனையும் பதிவாகுது. நம்ம உலகத்துல நம்ம புறக்கண்ணால் காணக்கூடிய காட்சிகள் எல்லாம் பதிவாகுது. ஏன் இந்த பொருள் நமக்கு பதிவாகல அப்படின்னா, இது புறக்கண்ணால பார்க்க முடியாதே. புறக்கண்ணால் பார்ப்பதெல்லாம் பதிவாகுது. ஆனா இது 3 பொருள்களும் காட்சிக்கு வராத பொருள். காட்சிக்கு வராத 3 பொருள் சூட்சுமமான பொருள். இந்த சூட்சுமமான பொருளை உணர்தல் என்பது அறிவின் சூட்சுமமான தன்மை. சூட்சுமமான ஒரு அறிவு இருந்தாதாங்க இதை உணர முடியும். அப்ப அந்த சூட்சுமமான அறிவு நமக்கு, உயிர்களாகிய நமக்கு வர வேண்டும் என்றால் திரு அருள் பதிய வேண்டும். யாருக்கு திருவருள் நன்றாக பதிந்ததோ, எங்க உயிர் அறிவுல பதிவு இருக்கிறதோ, அவர்களுக்கு முப்பொருள் உண்மை தெளிவாக புலப்படும், தெளிவாக அறியலாம். அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க சைவ சித்தாந்தம் கேட்கணும், படிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இறை வழிபாட்டை விடாம செய்ய. புஸ்தகத்தை கையில் எடுக்கிறதுக்கு முந்தி இறைவா எம்பெருமானே, இன்றைக்கு கேட்க போகும் இந்த நூல் அல்லது இந்த செய்தி அடியேனுடைய உயிர் அறிவிலே பதியவை அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தையாவது வச்சு. உண்மைக்கு இது நான் அனுபவத்துல சொல்றேன். உண்மைக்கு முதல்ல சித்தாந்தம் படிக்க போகும்போது நிறைய பேர் என்னைய பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது, நீ பேசாம வீட்டுல கிடப்பியா, ஞாயிற்றுக்கிழமையானா வீட்டுக்காரருக்கு சோறு பொங்கி போட்டு வீட்டுல கிடப்பியா, ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து சாயங்காலம் முறை கிடக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப எனக்கே ஒரு பயம் வந்துட்டு, என்ன இவங்களே இப்படி சொல்றாங்களே, அப்ப இது புரியுமா புரியாதா இந்த பாடம் அப்படின்னு ரொம்ப பயந்து. நான் பயந்தா யார்கிட்ட போய் நின்னேன் தெரியுமா, நால்வர் பெருமக்கள் எங்க கோயில்ல போய், சிவன் கோயில்ல போய் அந்த நால்வர் பெருமக்கள்கிட்ட போய் அப்படியே கண்ணீர் வந்தது. சாமி புரியாது புரியாதுன்னு சொல்றாங்க, எனக்கு புரியுமா புரியலன்னு தெரியல, புரியாம இருந்தா ரொம்ப வருத்தப்படுவேன். நான் தயவு செய்து புரிய வைக்க, இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போறேன். தயவு செய்து எனக்கு புரியுற மாதிரி இந்த பாடம் இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் வகுப்புக்கு போகும்போதெல்லாம் இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே ஆஹா, நம்ம எப்படி அப்படி வந்தோம், அதுவும் இறைவன் திருக்குறள் தானோ என்று அந்த நால்வர்கிட்ட தான் போய் கேட்டு யோசிச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு, ஏன்னா அதுக்கு காரணம் எனக்கு அப்ப தெரியல. இப்ப இந்த ஆழ்ந்து சிந்திக்கும் போதுதான் தெரிகிறது, அல்லது கேட்டதுனால. இந்த பொருள் 3 பொருளை பத்தி தான் இது சொல்லுது. எந்த நூலை எடுங்க நீங்க, எந்த நூல், இப்ப 14 சாத்திர நூல், 14 சாத்திர நூலும் எதை சொல்கிறது, முப்பொருள் உண்மைதான் சொல்லு. என்னங்க 3 பொருளை எத்தனை நூல் சொல்லணுமா அப்படின்னா, அப்ப சொன்னதையே தானே சொல்லுவாங்க.
சொன்னதைத்தான் சொல்கிறார்கள். ஒவ்வொரு வகை வகையாக சொல்கிறார். நீங்க நூலுக்குள்ள போனீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். திருவருட்பயன் எடுத்தா அவர் ஒரு மாதிரி சொல்றார், சிவஞான போதம் எடுத்தா அவர் ஒரு மாதிரி சொல்றார். இன்னும் சிவஞான போதத்துக்கு விளக்கமா வருது பாருங்க சித்தியார். அந்த சித்தியார் தான் அதோட அதுவும் அதுதான் சொல்லுது, 3 பொருளை தான் சொல்லுது. இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இதை விட என்னன்னா இந்த முப்பொருள் உண்மைய இந்த சாத்திரம் சொல்லுதுன்றதெல்லாம் இருக்கட்டும், சிவஞான போதம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், தோத்திரம் சொல்லுது இல்ல, தோத்திரத்துல 3 பொருள் இருக்கா? இருக்கு. அந்த 3 பொருளை நம்ம உணர்றோமா? ஏதோ கொஞ்சம் தெரியுது, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கு. சில நேரங்கள கொஞ்சம் வெளிப்படையா தெரியுது. தோடுடைய செவியன், ஆமா சாமிதான். தோடு அம்மை, செவியன் ஆண்பால், அப்ப அம்மையப்பன். தொன்மை கோலமே என்றுதாய் கோத்தும்பி, ஆமா அம்மையப்பன். கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. விடை ஏறி, அது என்ன விடை? ரிஷப வாகனம். ரிஷப வாகனம்னா என்னது? 3 விடை இருக்குன்னு சொன்னாங்களே, ஆமா. ஒண்ணு ஆன்ம விடை. இப்ப கொஞ்சம் புரியுது. ஆன்ம விடை. ஆன்ம விடைன்னா என்னது? உயிர் தான். ஆஹா, இப்ப கொஞ்சம் புரியுற மாதிரி வருது. தோடுடைய செவியன் அம்மையப்பன் விடை ஏறி வர்றாரு. அந்த விடை என்னது? இந்த உயிர். இந்த உயிர் அறிவு விடை ஏறி ஒரு தூவென் மதிசூடி, அவருடைய கெட்டப்பு. ஏன்னா இந்த ஒன்றுக்கும் பற்றாத உயிர்ல அவர் வர்றாருன்னா கருணை கருணை கருணை. தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். எங்க இருக்கிறான்? உயிர். உயிருடைய அறிவுல எப்படி இருக்கிறான்? மறைஞ்சு இருக்கிறான். அந்த மறைப்புக்கு காரணம் என்ன? இந்த மலம் ஒன்றையும் அறிய விடாமல் செய்து கொண்டது. அவன் இருக்கிறானே எனக்கு தெரியல. அவர் தெரியுது, அவர் பார்த்துட்டாரு. ஞானசம்பந்த பெருமான் பார்த்துட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன புரியலையே, யோசிச்சு பாருங்க. அப்ப முதல் திருமுறையில முதல் வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு முந்தைய இந்த காரைக்காலம் யார் சொல்லிவிட்டாங்க? அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிலே என்றும் தான். எப்ப அன்னைக்கு நான் உன்னை பார்க்காம தான் ஆட்பட்டேன், இன்னைக்கும் நான் பார்க்கல. யாராவது வந்து உருவம் அப்படின்னு கேட்டா, உன் நாகனான்னு சொல்றியே, சாமி சாமின்னு சொல்றிய, அவர் உருவம் என்னன்னு கேட்டா நான் எப்படிப்பா சொல்றேன்? எவ்வொருவோ ஏது, எவ்வளவு அருமையான ஒரு பாடல். அப்ப திருமுறைகள் எல்லாம் இறைவனை பறைசாற்றுகிறது. இப்படிப்பட்டவன் இன்ன தன்மையன் என்று பறைசாற்று நமக்கு புரியல. அப்ப புரிய வேண்டும் என்றால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படையை உணர்ந்து கொண்டால் நாம் நன்றாக புரியலாம். இன்றைக்கு உந்தியார் கழிச்சுப்படியார் சிவஞான போதம், சிவஞான போதத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்லணும். அடுத்த வகுப்பில் இந்த நூல் அறிமுகத்தை செய்துவிட்டு அடுத்ததுக்கு போகலாம் நான் நினைக்கிறேன். நூல் அறிமுகத்திலே இன்னும் நூல்கள் பாக்கி இருக்கு. ஏன்னா இறைவனை பற்றி நாம் உணர வேண்டும். இறைவனை உணர வேண்டும் என்றால் இந்த நூல் பரிச்சயமாக நமக்கு வேண்டும். இறைவனை புகழ்ந்து பேசும் திருமுறைகள், அந்த இறைவன் யார், எப்படிப்பட்டவர், எங்கே இருக்கிறார், எதை செய்து கொண்டிருக்கிறார், இதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் சைவ சித்தாந்த அடிப்படையை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த இறைவனை பற்றியதான உணர்வு நமக்குள் மேலோங்கும். அந்த இறை உணர்வு மேலோங்குதல் தான் துதித்தலும் வாழ்த்துதலும் வணங்குதலும். நம்ம கோயிலுக்கு போய் வணங்குதல் அதுதான் இறை வழிபாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான இறை வழிபாடு எது என்பதை சைவ சித்தாந்தம்னா நமக்கு எடுத்துரைக்கு. என்றைக்கு உள்ள தோண்டிட்டோமோ உள் கட, உள்ளத்தை கடைந்துவார் இறைவன் தோன்றுவார். அந்த கடைதல் தான் இறை வழிபாடு. இதை சொல்வது சைவ சித்தாந்தம். கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். பார்க்கும் இடமெல்லாம் மிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பரம். அதுல 8 மூர்த்தம் 8 மூர்த்தம் எல்லாம் சொல்லுவாங்க. 8ன்றதே சாமிக்கு ரொம்ப பிடிக்குமோ என்னவோ, நிறைய இடங்களை 8 வரும். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். 8ன்றதே அவருக்குரியதாவே வச்சிருக்காரு. 8 அட்டமூர்த்தங்கள். அந்த அட்டமூர்த்தங்கள்ல ஆன்மா ஒண்ணு.
பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நம்ம அருளாளர்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாமாகி நிற்கும் இறைவன். ஆனா வானம் தெரியுது நமக்கு, அதுல இயக்குற இறைவன் தெரியுதா? அருளாளர்களுக்கு தெரிஞ்சு. அதனால அவங்க பாதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறது தெரியுது, உயிரை இயக்கும் இறைவன் தெரிகிறதா? இதுதான் காட்டும் உபகாரமாக காணும் உபகாரம். காட்டும் உபகாரம் கூட கொஞ்சம் புரியும், காணும் உபகாரம் இருக்கே, ஆஹா! அதை என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ மீண்டும் பிறப்பு என்பதே கிடையாது, கருவிக்குள்ளே வரமாட்டோம். அந்த அளவிலே சைவ சித்தாந்த அடிப்படையை நாம் உணர்ந்து கொண்டால், இறை தன்மையை உணர்ந்து கொண்டு அந்த இறைவனை வழிபடுதலை செய்தால் மீண்டும் ஒரு கருவிற்குள் வாராத நிலையை, பேரானந்த நிலையை, பேரின்ப நிலையை நாம் அடையலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த அளவிலே சைவ சித்தாந்த அடிப்படை என்பதை குறித்ததாக ஒரு சிறு குறிப்பை எடுத்துக்கொண்டு, இனிவரும் நாட்களில் இந்த நூல் அறிமுகமும் அதை அடுத்து முப்பொருள் இலக்கணமும், முப்பொருள் இலக்கணம் அடுத்து வரிசையா வந்துடும். அது சொருப இலக்கணம் தரத்தலம் ரெண்டுமா வந்துடும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் 5 மணிக்கு நடைபெறும். கேட்டு மகிழுங்கள். இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் சாந்தா அம்மையாரும் கோமலையா அவர்களையும் பணிவோடு வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.